வேணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள மட்டும் தான் குடும்ப வன்முறை வரும்னு நினைக்கிறோம். அது தவறான விஷயம். என்னன்னா, இந்த ஆக்ட் கீழே பெண்கள் எந்த ரோல்ல இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு அம்மாவாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், இல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு மெம்பராக அந்த பெண் இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு குடும்ப வன்முறை ஏற்படும் பொழுது இந்த ஆக்ட் கீழே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்ப யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? குடும்ப வன்முறைக்கு ஹஸ்பண்ட் எதிராவா? அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுவும் தவறு. ஏன்னா இந்த ஆக்ட் கீழே ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிராக குடும்ப வன்முறை பண்ணும் பொழுதும் சரி, இல்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிற நபர் ஒரு பெண்ணுக்கு எதிராக குடும்ப வன்முறை பண்ணும் பொழுதும் சரி, ஒரு ஆண் அவங்களுக்கு எதிராக குடும்ப வன்முறை பண்ணாலும் சரி, அவர் கணவராக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் அவங்க அப்பாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், தங்கச்சி ஹஸ்பண்டா இருக்கலாம். எந்த ரோல்ல இருந்தாலும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முக்கிய காரணத்தோடு இந்தியாவில் இயற்றப்பட்டது 2005.